யசோதா அவர்களே, உண்மை இல்லை என்றாலும் இதுதான் உண்மை. தேவைப்பட்டால் இவரையே நீங்கள் கேட்கலாம். என்ன நந்தன் அவர்களே, உங்களுக்குத்தான் மகள் பிறந்தாளே, ஆனால் நீங்கள் உங்களுடைய மகளை கிருஷ்ணனுக்கு பதிலாக மாற்றிவிட்டீர்கள். இது வெறும் பாதி உண்மைதான். பாதி உண்மைதான். முழுவதுமாக உண்மையை கூறுங்கள். என் மீது ஆணையாக கூறுங்கள். சொல்லுங்களேன், சீக்கிரம் சொல்லுங்கள். முழு உண்மைதான் என்ன? யசோதா, இதுதான் சத்தியம். கிருஷ்ணன் நம்முடைய மகன் அல்ல. போதும். நீங்கள் சொன்னீர்கள், நான் கேட்டுவிட்டேன். ஆனால் இந்த உண்மை நம் குழந்தைக்கு தெரிந்துவிடக்கூடாது. நான் அவனது தாய் இல்லை என்பது அவனுக்கு தெரிந்துவிடக்கூடாது. இந்த உண்மை தெரிந்துவிட்டால் அவன் என்னை விட்டு சென்று விடுவான். என்னுடைய தாயை விட்டுவிட்டு இந்த கிருஷ்ணன் எங்கேயாவது போய்விடுவானா? கிருஷ்ணா, கிருஷ்ணா, என் கண்ணா, நான் தானடா உன் தாய். இது ஒன்றுதான் உண்மை கண்ணா, மற்றவைகளை நீ மறந்துவிடு. ஆம் தாயே, கிருஷ்ணாவின் சத்தியம் இதுதான். இது அப்படியேதான் இருக்கும். கிருஷ்ணன் யசோதாவின் மகனாகத்தான் இருப்பான். கிருஷ்ணா, நீயே சொல். நீ என்னை விட்டு போக மாட்டாய் அல்லவா? கம்ச மகாராஜா கிருஷ்ணரை மதுராவுக்கு அழைத்திருக்கிறார். கிருஷ்ணனை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். மகாராஜா இந்த மல்யுத்த மண்ணை உனக்கு சவாலாக அனுப்பியிருக்கிறார். கிருஷ்ணா, அவர் சவால் விட்டிருக்கிறார். நாளை காலை அவரோடு மல்யுத்தம் புரிய வேண்டும். அப்படி இல்லையேல் மாலையில் உன்னுடைய தாய் தந்தையின் தலை உனக்கு பரிசாக அளிக்கப்படும். சொல், நீ இந்த சவாலை ஏற்கிறாயா? வேண்டாம் கிருஷ்ணா, நீ எங்கும் செல்லக்கூடாது. அந்த கம்சன் பலசாலியானவன், ஆனால் நீயும் ஒரு குழந்தை. அவனோடு எவ்வாறு மல்யுத்தம் புரிய முடியும்? வேண்டாம், நீ எங்கும் செல்ல வேண்டாம். தாயே, இன்று அதர்மம் தர்மத்திற்கு சவால் விடுகிறது. நீங்கள் எப்படி எனக்கு தாயோ, அதே போல் அங்கு ஒரு தாய் இருக்கிறார்கள். அவர்களும் எனக்காக காத்திருப்பார்கள். அவர்களை காப்பாற்ற போயாக வேண்டும். நான் காப்பாற்ற போகவில்லை என்றால் அது உங்களுக்கு பிடிக்குமா? ஆனால் நீ ஒரு சிறிய பிள்ளையடா. அவனோடு எவ்வாறு நீ மல்யுத்தம் புரிவாய்? இவன் போகட்டும் யசோதா. தர்மத்தை காக்கத்தான் இவன் பிறந்திருக்கிறான். கிருஷ்ணன் பிறந்தது முதல் அவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. கிருஷ்ணா, என் கண்ணா, மகா சக்திசாலி கம்சனை நீ எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறாய்? நீ புல்லாங்குழலில் இசையை வாசிப்பவன்.
கூப்பியர்களோடு விளையாடுபவன், வெண்ணெயை திருடி உண்பவன் நீ. சொல்லப்போனால் இம்மழலை கிருஷ்ணன் ஆவாய். நீ கம்சனோடு எவ்வாறு